Leben. Lebe Palästina, großer Zionisten. Lebe, lebe, lebe Palästina. Lebe, lebe, lebe Palästina. Lebe Palästina, großer Zionisten. Lebe Palästina, großer Zionisten. விசாகம் முழுவதுமாக துலாம் ராசியில் அமைந்துள்ள நட்சத்திரமாகும். துலாம் ராசி யாரை குறிக்கிறது? முருகனின் வம்சாவழியான சகாதேவனைத்தான் துலாம் ராசி குறிக்கிறது என்று 12 ராசிகளை ஆய்வு செய்த போதே சொல்லியிருந்தேன். கூடுதல் ஆதாரமாக நமது 12 ஆழ்வார்கள்தான் கிறிஸ்துவின் 12 சீடர்களாக கதைக்கப்பட்டனர் என்பதிலிருந்தும், அதில் முருகனை குறிக்கும் மேஷ ராசியை ஜேம்ஸ் த கிரேட்டர் என்றும், சகாதேவனை குறிக்கும் துலாம் ராசியை ஜேம்ஸ் த லெசர் என்றும் அழைத்ததிலிருந்தும், ஜேம்ஸ் என்பது முருகனை குறிக்கும் என்பதிலிருந்தும், சகாதேவனை குறித்த துலாம் ராசியோடு முருகனும் தொடர்பு கொள்கிறார் என்பது புரிகிறதா? முருகனுக்கு ஜேம்ஸ் என்ற பெயர் எப்படி? தெற்கின் கோ பாண்டியன், யாக்கோபு பாண்டியன், ஜேக்கப் பாண்டியன், ஜேம்ஸ் பாண்டியன் எனும் முருகனின் பெயரால்தான் ஜேம்ஸ் பாண்ட் 007 என்ற பெயரில் லைசன்ஸ் டு கில் என்ற அடைமொழியோடு உருவாக்கப்பட்ட பரசுராமனை குறித்த பிரிட்டிஷ் திரைப்பாத்திரம் ஜேம்ஸ் என்பது முருகன்தான் என்பதற்கு கூடுதல் ஆதாரம். ராமன் என்ற பெயர் எப்படி அறம் என்ற முருகனின் பெயரால் உண்டாக்கப்பட்டதோ அதே போலத்தான் பரசுராமனையும் முருகனின் பெயரால் அழைக்கின்றான். இவற்றின்படி துலாம் ராசியில் அமைந்துள்ள விசாக நட்சத்திரம் முருகனோடு தொடர்பு கொண்டதுதானே? விசாக நட்சத்திரம் முருகனின் ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்லப்படுவது நமது பணியை மேலும் இலகுவாக்கிவிட்டது. இந்த நட்சத்திரத்தின் வடிவம் என்ன? அந்த வடிவம் சொல்லும் அடையாளம் என்ன? துலாம் என்பது தராசு. துலாம் ராசியில் அமைந்துள்ள விசாக நட்சத்திரத்தின் வடிவமும் தராசின் வடிவம்தான். சரி, ராசியாக அது தராசை குறிக்கிறது. நட்சத்திரமாக அது எதை குறிக்கிறது? இந்த தராசின் தட்டுகளை நீக்கிவிட்டு அவற்றுக்கு பதிலாக தூண்களை அமையுங்கள். இப்போது இது எப்படி காட்சியளிக்கிறது? ஒரு நுழைவாயில் போலத்தானே? ஆமாம், விசாக நட்சத்திரம் நுழைவாயிலை குறிக்கும்படித்தான் கருதப்பட்டுள்ளது. இந்த நட்சத்திரத்தின் அடையாளமும் அதுதான். அப்படியானால் இந்த நுழைவாயில் எதை குறிக்கிறது? குமரிக்கண்ட அழிவிலிருந்து தப்பி முருகன் தனது மக்களோடு தென்னிலங்கையில் குடியேறியதை குறிக்கும் நுழைவாயில் வடிவில் உள்ள நட்சத்திரம்தான் விசாக நட்சத்திரம். வி பிளஸ் சா பிளஸ் அகம், விசாகம், விசாகம், அதாவது உயர்ந்த பெரிய அகம். குமரி பேரழிவிலிருந்து தப்பி இலங்கை என்ற புதிய அகத்தில் தனது மக்களோடு புதுவாழ்வு தொடங்கிய முருகனுக்கு இது 2வது வாழ்வு பெற்றது போலத்தானே? அதை குறிக்கும்படித்தான் விசாகத்தை முருகனின் ஜென்ம நட்சத்திரம் என்றிருப்பார்கள். ஆக இது முருகன் இலங்கையில் குடியேறியதை குறிக்கும் நட்சத்திரம்தானே ஒழிய முருகனின் பிறப்பு நட்சத்திரம் அல்ல. இதன் தெய்வம் இந்திர அக்னியாம். கதிர்காமத்தில் பனங்காட்டை கொளுத்தி விவசாயம் தொடங்கிய முருகன் அக்னிதேவன்தானே. இது முருகனை குறித்த நட்சத்திரம் என்பதால் முருகனின் ஒரு பரிமாணமாகிய அக்னிதேவன் இதன் தெய்வமாக இருக்கலாம். ஆனால் இதனோடு இந்திரனை ஏன் இணைத்தார்கள் என்று விளங்கவில்லை. இலங்கையின் இந்திரன் முருகன் காலத்தில் வாழவும் இல்லை. இந்திர அக்னி என்ற தெய்வத்தை நாம் இப்போதுதான் கேள்விப்படுகிறோம். இலங்கையின் கதிர்காம பகுதியில் குடியேறிய முருகன் அங்கு காட்டை கொளுத்தி விவசாயம் தொடங்கியதால் முருகனாகிய அக்னி தேவனை முருகன் இலங்கையில் குடியேறியதை குறிக்கும் விசாக நட்சத்திரத்தின் தெய்வமாக்குவது பொருத்தம்தான். இந்த நட்சத்திரத்தின் இன்னும் ஒரு அடையாளம் குயவனின் சக்கரம். இலங்கையில் குடிபுகுந்த முருகன் ஒரு புதிய நாகரிகத்தையே கட்டி எழுப்பினார் அல்லவா? அதைத்தான் குயவனின் சக்கரம் குறிக்கிறது. புதிய சமயமாகிய சமணம் எனும் ஆசீவகம், புதிய விவசாய தொழில்நுட்பம், போரைத் தவிர்க்கும் விளையாட்டுப் போட்டிகள், கல்வி கற்பிக்கும் குருகுலம், புதிய வாழ்க்கை தத்துவம், தமிழுக்கு உயிர், மெய், உயிர்மை என்ற அதிசய எழுத்து முறை, மிரள வைக்கும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் என்று அந்த புதிய கலாசார அங்கங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். முருகன் காலத்திற்கு முன்பு குயவர்கள் கட்டையால் தட்டி தட்டித்தான் சட்டி செய்தார்கள். அதைச் சில குயவர்கள் இப்போதும் செய்வதை காண முடியும். உருளைச்சக்கரம் கண்ட பிறகு
உருளை சக்கரத்தை கொண்டு வடிவான சட்டிகள் செய்யும் புதிய முறையை முருகன் கற்பித்திருக்கலாம். குயவனின் சக்கரம் எனும் இந்த அடையாளம் அதையும் சேர்த்தே குறிக்கலாம். இந்த நட்சத்திரத்தின் கோள் முருகனையும் சரசுவதியையும் குறிக்கும் வியாழன் என்பது மிகவும் பொருத்தமே. இங்கு நீங்கள் பார்ப்பது கீழை தேசங்கள் மேற்கொள்ளும் வெசாக் திருவிழா. இது வைகாசி மாதம் பௌர்ணமி அன்று விசாக நட்சத்திரத்தில் மேற்கொள்ளப்படுகிறது. வெசாக் திருவிழாவின் அங்கமாக ஹாட் ஏர் பலூன்கள் வானத்தில் விடப்படுவதை காணுங்கள். முருகன் ஹாட் ஏர் பலூனில் பறந்தார் என்று ஏற்கனவே நிறுவினோமல்லவா? அதற்கான புதிய ஆதாரம்தான் வெசாக் திருவிழாவில் கீழை தேசத்து மக்கள் வானத்தில் விடும் இந்த ஹாட் ஏர் பலூன்கள். ஆனால் இந்த திருவிழாவை புத்த பூர்ணிமா என்று பௌத்தர்களின் திருவிழா நாளாகத்தான் அங்கு கடைபிடிக்கின்றனர். அதாவது முருகனின் ஜென்ம நட்சத்திரம்தான் புத்தரின் ஜென்ம நட்சத்திரமுமாம். இது எப்படி என்று பார்க்கலாம். புத்தர் தொடங்கிய சாக்கிய பௌத்தம் என்பது ஆசீவகத்தின் இன்னும் ஒரு வடிவம்தான். புத்தரின் தாய் புத்தரை வயிற்றில் சுமந்தபோது ஒரு வெள்ளை யானை தன்னிடம் ஒரு தாமரை மலரை கொடுத்துவிட்டு தனது கர்ப்பப்பையில் புகுந்து கொண்டதாக கனவு கண்டார். இந்த கனவு புத்தர் ஒரு ஆசீவகத் துறவியாக பிறக்கிறார் என்பதைத்தான் குறிக்கிறது. சாக்கிய பௌத்தத்திற்கு முன்பு இந்திய துணைக்கண்டத்தின் பூர்வீக சமயமும் முருகனின் ஆசீவகம்தானே. ஆக புத்தர் தனது முன்னோனான முருகனை அன்றே வைகாசி விசாகத்தில் நினைவுகூர்ந்து கொண்டாடிய நிகழ்வு இப்போது புத்தரின் நினைவாக கொண்டாடப்படும் விசாக் திருவிழாவாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதைச் செய்தவன் மகாயான பௌத்தத்தை தாபித்த பிராமணனாக இருக்கலாம். ஏனென்றால் புத்தர் உருவாக்கிய சாக்கிய பௌத்தத்தை கிமு 1ஆம் நூற்றாண்டில் அழித்த பிராமணன்தான் அதற்கு மாற்றாக மகாயான பௌத்தத்தை உருவாக்கியவன். மகாயான பௌத்தம் ஜீசஸையோ அல்லது சாணக்கியனையோ அல்லது விட்டசோகனையோ புத்தராக கொண்டு கிபி 1ஆம் நூற்றாண்டில் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தாலும் பரசுராமனின் காலமான கிபி 3ஆம் நூற்றாண்டுக்குப் பிறகு மகாயானத்தின் புத்தர் யார் தெரியுமா? பரசுராமன்தான். இதற்கு மகாயான பௌத்தத்தை தழுவிய மணிமேகலையின் அக்ஷய பாத்திரமே சான்றாக உள்ளது. அக்ஷய திருதியை என்பது பரசுராமனுக்காக எடுக்கப்படும் விழாதானே. எனவே மணிமேகலையின் அக்ஷய பாத்திரம் என்பது பரசுராமனின் அக்ஷய பாத்திரம்தான் என்று கொள்ள வேண்டும். ஆக மகாயான புத்தன் என்பது பரசுராமன்தான். முருகனின் அடையாளங்களை பரசுராமனின் அடையாளங்களாக மகாவீர் என்ற பெயரில் ஆட்டை போட்டது நினைவுள்ளதா? அதே போலத்தான் முருகனின் ஜென்ம நட்சத்திரமாக சொல்லப்பட்டதை புத்தரின் ஜென்ம நட்சத்திரமாக்கி அதே நாளில் வெசாக் திருவிழா கொண்டாடுகின்றான். ஆக வெசாக் திருவிழாவில் விடப்படும் ஹாட் ஏர் பலூன்கள் மூலத்தில் முருகனுக்காக விடப்பட்டவைதானே ஒழிய அவை புத்தருக்காக விடப்படுபவை அல்ல. செயின்ட் ஜார்ஜ் எனப்படும் முருகனின் மேற்கத்திய ஊராகிய கேப்படோசியாவில் குகனாகிய முருகனை குறிக்கும் வகையில் எங்கு காணினும் குகைகள் காணப்படுவதும் அங்கு ஹாட் ஏர் பலூன் டூரிசம் இருப்பதும் முருகன் ஹாட் ஏர் பலூனில் பறந்தார் என்பதற்கான மூல ஆதாரம். அதைத்தான் வைகாசி விசாக திருவிழாவில் விடப்படும் வானேகும் ஹாட் ஏர் பலூன் குறிக்கிறது. இந்த நட்சத்திரக்காரர்கள் பல துறைகளில் சாமர்த்தியசாலிகளாகவும் அமைதியை விரும்புபவர்களாகவும் இருப்பர்.